அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? பொதுவா நமது சேனல் மூலமாக தொடர்ந்து பல பயனுள்ள நிகழ்ச்சிகள நாம்ப பார்த்துக்கிட்டு வரோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு நாங்க கடவுள வேண்டிக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நாம்ப இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்குமே டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும், அதாவது ஆதி முதல் அந்தம் வரை ஆரம்பம். இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அப்ப பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, 6ல் இருந்து 60 வயது வரை. இந்த 6ல இருந்து 60 அதற்கு பிறகு 80, 90, 100 வயசு அப்படி எல்லாம் நம்ப வாழக்கூடிய இந்த வாழ்க்கைய வச்சு தாங்க எல்லாமே உங்களுக்கு அமையும். நல்ல சொத்து பத்து, வீடு வாசல், குடும்பம், சந்தோஷம், நிம்மதி, நோயற்ற வாழ்வு இப்படி எல்லாமே நம்பளுடைய வாழ்க்கை முறையில நம்பளுக்கு பிரம்ம பகவான் எழுதி வச்சிருக்கிற முறைப்படி தான் இது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய கால புருஷனுடைய 12 ராசிகள்ல 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. அடுத்ததா இந்த ராசியில உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை முதல் பாதம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குங்க. பொதுவா இந்த கன்னி ராசிக்கு ராசியோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவானுங்க. அப்ப இந்த புதன் பகவான் உங்களுக்கு உச்சமாகவும், ஆட்சியாகவும் கொண்டிருக்கிறாருங்க. அதேபோல இந்த கன்னி ராசிக்காரர்கள் என்றுமே தன்னுடைய எண்ணங்கள தெளிவா மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதைங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதம்னு ஒண்ணு நடந்திருக்கும். அந்த மகாபாரதத்துல அதாவது பஞ்ச பாண்டவர்கள் எல்லாரும் கிருஷ்ணனை தான் தேடி போறாங்க. ஆனா, கிருஷ்ணனுடைய கதாபாத்திரம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்குமே இவங்க கூட தான் இருக்கிறாரு. நல்லா கேட்டுக்கங்க. கண்ணன் பரமாத்மா இவங்க பக்கத்திலேயே தான் எப்பயுமே இருக்கிறாரு. ஆனா, இந்த கண்ணன இந்த மகாபாரதத்துல தர்மனோ, பீமனோ இல்ல பாஞ்சாலியாக கூட இருக்கட்டும். ஒரு துயரம் வர்றதுக்கு முன்னாடி கண்ணனை இவங்க தேட விரும்பல. கண்ணனை எப்பயுமே இவங்க நினைக்கல. அப்போ ஒரு கஷ்டம்னு வரும்போது, இந்த கஷ்டத்துக்கு யார போய் நம்ப தேடுறது? இந்த கஷ்டத்துக்கு யார் நமக்கு தீர்த்து வைக்குவாங்க? யார் நல்லா போய் பேசுவாங்க? யார் சுயநலம் இல்லாம பேசுவாங்க? அப்படி எல்லாத்தையும் யோசிக்கும்போது தான், கண்ணன் ஒருத்தர தவிர வேற யாரும் அங்க இல்ல. அப்ப இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் கண்ணன தேடி போய் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி கண்ணன் இவங்க பக்கத்துல தான் இருந்தாரு. அப்ப அதற்கு முன்னாடியே இந்த தர்ம ஒரு செகண்டாவது கண்ணனை நினைச்சிருந்தா, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்குமா? அப்ப இந்த கஷ்டம் கண்டிப்பா வந்திருக்காதுல்ல. அப்ப இந்த கதைய நாங்க ஏன் சொல்ல வர்றோங்க அப்படின்னா, இந்த கலி உலகத்துல வாழக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா, கண்ணபிரான் யாருங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கன்னி ராசி அன்பர்கள தான் நாங்க சொல்லுவோங்க. அந்த அளவுக்கு யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உதவுற மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. சொல்லப்போனா உங்களுக்கு எல்லாருமே உங்கள பார்த்தாவே, இவன ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு உதாசீனப்படுத்தக்கூடியவங்க. ஆனா, அவங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, அவங்க எல்லாருமே உங்ககிட்ட தாங்க வருவாங்க. ஆனா, உங்ககிட்ட வந்து அந்த உதவியும் வாங்கிக்குவாங்க. ஆனா, உங்க முதுகு பின்னாடியும் குத்துவாங்க. அதேபோல இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்க. அப்ப நீங்க தலைமை பொறுப்புல இருக்கும்போது, உங்கள அந்த அந்த தலைய கிள்ளி எறிய வேணும் அப்படின்னு பல பேரு துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள எப்படியாச்சும் இந்த போஸ்ட்ட விட்டு கீழ இறக்கணும் அப்படின்னு. அதாவது உங்கள இந்த போஸ்ட்ட விட்டு இறக்கணும் அப்படின்னு எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணுவாங்க. அதேபோல இந்த கன்னி ராசிக்காரர்கள், உங்க முன்னாடி நல்லவன் மாதிரியே இருப்பாங்க. ஆனா உங்க முதுகு பின்னாடி நிறைய பேரு பயங்கரமா, பக்குவமா பிளான் பண்ணுவாங்க. உங்கள உங்கள கீழ மட்டம் தட்டணுன்றதுக்காக பயங்கரமா பிளான் பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் இருந்தாலும், கடைசில ஒரு நாள் ஒரு உதவினா, கண்டிப்பா உங்ககிட்ட தான் அவங்க வருவாங்க. தேடி வந்து தான் ஆவணும். வேற வழியே கிடையாது. அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, மகாபாரதத்துல கண்ணன் ஒரு கேரக்டர் இல்லன்னா, பஞ்சபாண்டவர்கள் ஜெயிச்சிருக்க முடியாது. அதே போல தான் இந்த கலியுக உலகத்துல, நீங்க இல்லன்னா மத்தவங்கலாம் இல்லைங்க. நீங்க என்னதான் உங்க வழியில போனாலும், கண்டிப்பா ஒரு உதவினா, எல்லாருமே உங்ககிட்ட தான் வருவாங்க. போற்றுவார் போற்றட்டும். தூற்றுவார் தூற்றட்டும். போகட்டும் அனைத்தும் கண்ணனே உனக்கே.
அப்ப கன்னி ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. ஆனா, அந்த மத்தவங்க எல்லாருமே அந்த நல்லத மறந்து இவங்களவே திட்டுவாங்க. ஆனா, இந்த கன்னி ராசிக்காரர்கள் அத பற்றி கவலையே படமாட்டாங்க. போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு தூசி மாரி தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. நீங்க சொல்றதுனால நான் ஒண்ணும் குறைஞ்சு போக மாட்டேன். நான் நல்லத தான் செய்வேன். நல்லத மட்டும் தான் நினைப்பேன். அப்படின்னு செய்யறவங்களும், செய்யக்கூடியவர்களும் நீங்க தான். அதனால நான் கெட்டு போகவும் மாட்டேன் அப்படின்னு உங்க வேலைய பார்த்துட்டு போகக்கூடியவர்கள், நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள். இந்த உலகத்தில கன்னி ராசிக்காரர்கள பார்த்து பொறாமப்படாதவர்கள் இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்க மேல ஒரு வன்மம் இருக்கும். உங்கள எப்படியாச்சும் ஒரு கேலி, கிண்டல் ஏதாவது உங்கள செஞ்சு மட்டம் தட்டிட்டே இருக்கணும்னு நெனைப்பாங்க. ஆனா, அந்த உலகத்தில கன்னி ராசிக்காரர் மாரி தங்கமான குணம் யார்கிட்டயுமே இருக்காதுங்க. அன்பானவர்கள், அழகானவர்கள், வயதான தோற்றமே உங்களுக்கு இருக்காதுங்க. சின்ன வயசுலேருந்து சாகர வரைக்குமே இவங்களுடைய தோற்றம் அதாவது எளிமையாக, அ இளமையாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, கண்டிப்பா அந்த கன்னி ராசிக்காரர்கள நம்ம சொல்லலாங்க. பொதுவா அந்த கன்னி ராசிக்காரர்கள பாருங்க, எப்பயுமே ஒரு நார்மலா இருப்பாங்க. ரொம்ப அழட்டிக்கவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பொறுப்பு, எவ்வளோ பெரிய பதவி எதாக இருந்தாலும் சரி, இல்ல வேலை வெட்டி இல்லாம நார்மலா இருந்தாலும் சரி, இவங்க பெருசா அழட்டிக்கவே மாட்டாங்க. ஒரு நார்மலா இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அத புடுங்கிட்டாங்கன்னா கூட, இவங்க நார்மலா தான் இருப்பாங்க. ஆனா, அந்த நார்மலா இருந்தாலும் சரி, இவங்களுடைய எதிரிங்க பார்த்தீங்கன்னா, இவங்கள ரொம்ப கலாய்க்கணும்னு நெனைப்பாங்க. ஆனா, இவங்க எப்பவுமே நார்மலா இருக்கிறதுனால, இவங்கள கண்டு பொறாம தான் அதிகமா படுவாங்க, இவங்க எதிரிங்க. அதேபோல உங்க வாழ்க்கையில உங்களால வாழ்ந்தவங்க கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதேபோல உங்களால வீழ்ந்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அது 100% கிடையவே கிடையாது. எப்பவுமே நீங்க ஓப்பனா பேசக்கூடியவங்க. அதனால இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நீங்க ஓப்பனா பேசுறது தான் ப்ளஸ் பாயிண்ட். ஆனா, இதுவே சில பேருக்கு இந்த ஓப்பன் டாக்கு சில பேருக்கு புடிக்காதுங்க. இதுவும் ஒரு மைனஸா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இளமையில இருந்து முதுமை வரைக்கும் தனக்குன்னு ஒரு ஸ்டைல இவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. இதுதான் அவங்களுடைய கேரக்டர். அப்படிப்பட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ரொம்ப தத்தி தவழ்ந்து தாங்க முன்னேறி வருவாங்க. அது மட்டும் இல்லாம, படாத அவமானங்களே இருக்கவே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இவங்க அந்த அவமானங்கள் ரொம்ப பட்டுருப்பாங்க. அப்படி அந்த அவமானங்கள்லாம் பட்டு, அப்புறம் முன்னாடி காலத்தில கஷ்டப்பட்டு வர கன்னிராசி அன்பர்கள், நீங்க கவலையே படாதீங்க. ஏன்னா, நீங்க பிற்காலத்தில ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனாக வரக்கூடியவர்கள்ங்க நீங்க. கண்டிப்பாக நீங்க வருங்காலத்தில ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனாக இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு சின்னதா ஒரு பொருள் இருந்தா போதுங்க. அத வச்சு நீங்க முன்னேறி வந்துருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குங்க. ஆனா, எந்த காரணத்த கொண்டும் உங்க கௌரவத்த விட்டே குடுக்காதீங்க. யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும் சரி. கன்னி ராசிக்காரர்கள் உங்களுடைய கௌரவத்த, தன்மானத்த விட்டே கொடுக்காதீங்க. ஏன்னா, கடவுள் உங்க பக்கம் இருக்கிறாருங்க. பெருமாள் உங்க பக்கம் இருக்கிறாருங்க. அந்த நாராயண பகவான் உங்க பக்கம் இருக்கிறாருங்க. அப்ப நீங்க எப்பவுமே எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சோகம், எவ்வளவு பெரிய கவலை எதுவாக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் கவலையே படாதீங்க. நீட்டா பெருமா கோயிலுக்கு போயிடுங்க. போய் அந்த பெருமாள வழிபாடு செய்யுங்க. ஒரு டைமுக்கு 2 முறை நாராயணா, நாராயணா, நாராயணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப நீங்க அந்த நாராயண முழு மனதோடு வணங்கும்போது, உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும், இன்பங்களும், துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு போயிடுங்க. அந்த பெருமாள நீங்க தினமும் வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கை அமோகமாக இருக்குங்க. அதேபோல கன்னி ராசிக்காரர்கள் என்றுமே இளமையாக இருக்கக்கூடியவர்கள். அதேபோல கண்ணியமாகவும் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா, இவங்களா தாங்க இருப்பாங்க. அதேபோல இந்த கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு மினி கூகுள்னே சொல்லலாங்க. அப்ப என்னங்க சார் கூகுள்லாம் சொல்றீங்க? ஆமாங்க. ஒரு கூகுள்ல நீங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க டைப் பண்ணாலும் உங்களுக்கு அது டீட்டெயில் கிடைக்கும். அதேபோல தான் இந்த கன்னி ராசிக்காரர்களும் அவங்க கிட்ட இல்லாத ஒரு டீட்டெயிலும், ஐடியாவே கண்டிப்பா வேற யார்கிட்டயும் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு ஒரு மினி கூகுளுங்க அவங்க. அடுத்ததா இப்படி இளமை காலம் உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கும்போது, அப்படியே உங்களுடைய திருமண வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு திருமண வாழ்க்கை என்னைக்குமே இனிமையாக இருக்கும்.
அதேபோல சில பேரு இந்த கன்னி ராசிக்காரர்கள் எப்பவுமே கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. எதுவுமே பெருசா அலட்டிக்க மாட்டாங்க. அது பாட்டுக்கு கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. அப்படி இருந்தாலும், அவங்களுக்கும் எல்லாமே தானா கைகூடி வரும் சூழல் இவங்களுக்கு நிச்சயமாக எப்பயுமே இருக்குங்க. அது ஒரு வேலையாக இருக்கட்டும், இல்ல ஒரு இடமாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு அது இயல்பாகவே கிடைக்கும். அந்த ஒரு பலன வந்து கடவுள் இவங்களுக்கு குடுத்திருக்கிறாரு. அதேபோல இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு சில பேரிடம் எப்பயுமே எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. டெய்லியும் ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்து இருக்கும் இவங்களுக்கு. இன்னைக்கு ஒரு எதிரி வந்து இருப்பாங்க. அத சால்வ் பண்ணி பிரச்சனைய முடிச்சுட்டு போனா, மறுபடியும் நாளைக்கு ஒரு எதிரி, நாளான்னைக்கு ஒரு எதிரி. இப்படி வாழ்க்கை முழுக்க ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அப்படி அந்த பிரச்சனைகளே வந்தாலும், பல எதிரிகள் வந்தாலும், அத பத்தி கேரும் பண்ணிக்க மாட்டாங்க. அது அப்படியே அவங்களுடைய கேரக்டருக்கு தகுந்த மாரி இவங்க பேசி அவங்க அத சால்வ் பண்ணிருவாங்க அந்த பிரச்சனைய. அப்படி இருந்தாலும், சில எதிரிகள் உங்ககிட்ட அடிக்ட் ஆயிடுவாங்க. அப்ப உங்க வாழ்க்கையில இன்னும் பிரகாசமான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படணும்னா, நிறைய பச்சை கலர் குங்குமம் நெத்தியில வையுங்க. அப்படி நீங்க அந்த பச்சை கலர் குங்குமத்த நீங்க நெத்தியில வச்சுட்டு வரும்போது, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க பச்சைக்கல் மோதிரம் போடுறதும் உகந்ததுங்க. ஒரு கையில பச்சைக்கல் மோதிரம் போடுங்க. இன்னொரு கையில நவரத்தின மோதிரங்கள போடுவது மிக மிக அவசியங்க. ஏன்னா, புதன் உங்களுக்கு உச்சம் பெற்று ஆதிக்கத்தில இருக்கிறதுனால, அதாவது கன்னி ராசிக்காரர்கள் நீங்க பச்சை கலர யூஸ் பண்றது பெஸ்ட்டுங்க. அது மட்டும் இல்லாம, இந்த கன்னி ராசிக்காரர்கள் ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், தயவு செய்து கருப்பு கயிறு எல்லாம் வந்து கட்டக்கூடாதுங்க. அதுவும் மெயினா கையில, கால்ல கட்டவே கூடாது. அப்படி எதனா செஞ்சிருந்தீங்கன்னா, அத கழட்டி போட்டுருங்க. அது மட்டும் இல்லாம கன்னி ராசிக்காரர்கள் வருடம் ஒரு முறையாவது, இல்ல உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ, காஞ்சியில போய் அந்த காமாட்சி அம்மனை நீங்க வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துங்க. அப்ப இந்த கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் திருநாமம் லைட்டா இடுறது உங்களுக்கு நல்லதுங்க. திருநாமம் லைட்டா இடுறது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம, இந்த செந்தூரம் இருக்கு இல்லையா? இந்த செந்தூரத்த நீங்க கையில வச்சிருக்கிறது ரொம்ப விசேஷங்க. அது மட்டும் இல்லாம, உங்க வாழ்க்கையில பெரிய திருப்புமுனைய அது ஏற்படுத்துங்க. மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில கன்னி ராசிக்காரர்கள் வெள்ளை நிற ஆடைகளை நீங்க யூஸ் பண்றது நல்லதுங்க. அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸுங்கலாம் இருக்கு இல்லையா? அதிகபட்சமா வெள்ளை நிற ஆடைகளை நீங்க ரெகுலரா யூஸ் பண்றது மிகவும் சிறப்பானதுங்க. உங்களுக்கு ஒரு அந்தஸ்த உருவாக்கும். அடுத்ததா இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு சுப யோகங்கள், சுப பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. வாழ்க்கை முழுக்க கன்னி ராசிக்காரர்களுக்கு தோக்குறவங்க கிடையவே கிடையாதுங்க. இவங்க ஜெயிக்கக்கூடியவங்க. எத தொட்டாலும் நீங்க ஜெயிக்குவீங்க. ஆனா, நிறைய அவமானங்களையும், ஏமாற்றங்களையும், துரோகங்களையும் நீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. சந்திச்சுட்டும் வந்திருப்பீங்க. அதுக்கு உண்மையாவே கன்னி ராசிக்காரர்களுக்கு அது நடக்கும், நடந்து தீரும். ஆனா, இது எல்லாத்த பற்றியும் அவங்க கவலையே படமாட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த அன்பான கன்னி ராசிக்காரர்கள். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில நல்ல பிரகாசத்த அடைவதற்கு சந்தனக்கட்டை, அதாவது உங்க வீட்ல இல்லன்னா உங்க பாக்கெட்ல ஒரு சின்னதா சந்தன கட்டைய நீங்க வச்சிருக்கிறது மிகவும் அவசியங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்ல அது வாசனை திரவியம் நல்லா இருக்கும். அத கூடவே நீங்க வச்சுக்கங்க. அடுத்ததா இந்த கன்னி ராசிக்காரர்கள் உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டியது 3ஏ 3 கடமை தாங்க. இத நீங்க செஞ்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில தோல்வியே ஏற்படாதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை, சனிக்கிழமை வாழ்க்கை முழுவதும் நீங்க பெருமா கோயில்ல போய் வழிபாடு பண்ணணும். பண்ணி தான் ஆகணும். அதேபோல சனிக்கிழமை, சனிக்கிழமை நெய் தீபம் போடுங்க. அது நீங்க செய்யும்போது, உங்க வாழ்க்கையில எப்பயுமே வெற்றி மட்டும் தான் உண்டாகும். நீங்க ஜனனம் ஆனதுலேருந்து இறக்குற வரைக்குமே நீங்க போய் சனிக்கிழமை, சனிக்கிழமை பெருமாள கும்பிடுங்க. அது மட்டும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் காலையில சாப்பிடாம இருப்பது நல்லதுங்க. காலையில சாப்பிடாம மதியம் சாப்பிடுங்க. ஒரு 1/2 நேரம் விரதம் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, மௌன விரதம் அந்த 1/2 நாள் நீங்க மௌன விரதம் இருந்தீங்கன்னா, மிக பெரிய விசேஷங்க. வாழ்க்கை முழுக்க நீங்க
திருப்தியான ஒரு யோகத்த உங்களுக்கு ஏற்படுத்துங்க. அடுத்தது அந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இயல்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத மேலயும் ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க. சுகத்த பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அத வச்சு இவங்க வாழக்கூடியவங்க. உதாரணமா இவங்க கிட்ட ஒரு வேஷ்டி இருக்கா, நான் அந்த வேஷ்டியவே அவங்க பயன்படுத்திக்குவாங்க. என்கிட்ட இதுதான் இருக்குன்னு. பட்டு வேஷ்டிக்கு ஆசைப்பட மாட்டாங்க. என்கிட்ட வந்து டூ வீலர் இருக்கா, எனக்கு அதுவே போதும். காரு எனக்கு வேண்டாம். அப்படின்னு இயல்பாக வாழக்கூடியவர்கள். எதார்த்தமாக வாழக்கூடியவர்கள். பெருசா எதுவும் ஆசையே படமாட்டாங்க. அதேபோல இவங்க குடும்பத்த அவ்வளவு பத்திரமாக பார்த்துக்கொள்வாங்க. இவங்க கிட்ட அன்பா கேட்டா எதையும் செய்வாங்க. அதுவே கொஞ்சம் அடாவிடியா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. இவ்வளவு நல்ல மனம் உள்ள ஆளுங்க இவங்க. இப்படி நல்ல மனம், பக்குவம் உள்ள ஆளுங்க இவங்க. அதனால தான் இவங்களுக்கு வாழ்க்கையில தோல்வி என்பதே கிடையாதுங்க. அன்பான கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பிரம்மன் எழுதிய தலைவிதியில பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு வாழ்க்கையில மற்றவர்கள் எப்பயுமே உங்கள ஏதாவது ஒரு வகையில கீழ குழியில தள்ளணும்னே எதிர்பார்ப்பாங்க. ஆனா, நீங்க அதையெல்லாம் தட்டி, அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. யார் எப்படி நினைக்கிறாங்க, யார் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய டேலண்ட் உங்ககிட்ட இருக்குங்க. அந்த அன்பான அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு என்றுமே வாழ்க்கையில சிறப்பாகவே இருக்குங்க. திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், வேலை இடமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த வேலைய பொறுத்தவரைக்கும் ஹையர் எஜுகேஷன், ஹையர் போஸ்டிங்கில தான் இவங்கலாம் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அன்பான உள்ளம் கொண்டவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் சிறப்பு. இந்த பிரம்மன் எழுதிய தலைவிதி சிறப்பாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.